அனைவருக்கும் வணக்கம். உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் தாய்மை வர வேண்டி நிற்கும் என் சகோதர சகோதரிகளுக்கு கூடிய சீக்கிரம் விரைவில் தாய் வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். பெருமாளை பொறுத்த மட்டும் நம்ம நிறைய அவதாரங்களில் அவரை பார்த்துருக்கோம். ஆனால் ஒரே இடத்துல 3 அவதாரத்தையுமே ஒரே இடத்துல அவர் காட்சியை தந்து நம்மளை எல்லாத்தையும் வியக்க வச்சுருக்காரு. அது எங்கே அப்படின்றத நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற போகிறேன். இறை வழிபாடு அப்படின்றது மனுஷங்களுக்கு மட்டுமல்ல, உலகில் எல்லா ஜீவராசிகளுக்குன்றது நம்ம ஏற்கனவே நிறையா புராணங்களையும் வரலாறுகளையும் கேள்விப்பட்டிருக்கோம். இதில் இந்த நிலையில் பெருமாள் 3 ஸ்தல மூர்த்திகளையுமே, அதாவது அவர் அவதரித்த 3 ஸ்தலத்துலேயுமே ஒரே இடத்துல காட்சி தந்திருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு வியக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அது விஷ்ணு பகவான் அது எப்படி காட்சி கொடுத்துருக்காருன்னா, அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்க பூந்தமல்லி பேருந்து நிலையம் அருகில் திருக்கச்சி நம்பிகள் சமேத வரதராஜ பெருமாள் கோவில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே 3 ஸ்தல மூர்த்திகளையுமே ஒரே இடத்துல, அதாவது அவர் அவதரித்த 3 அவதாரங்களையுமே அங்கே காமிச்சிருப்பார். புராண காலத்தில் புஷ்பமங்கலன்ற அழைக்கப்பட்டுள்ள இந்த ஊரை முதலாம் பரந்தம் சோழன் 907 954 வரைக்கும் சிறப்பாக ஆட்சி செய்து வந்திருக்காரு. இந்த கோயிலுக்கு பல்வேறு திருப்பணிகளை செஞ்சு பல நன்மைகளை செஞ்சுருக்காரு. திருக்கச்சி நம்பி கோயிலில் இந்த கோயில் வரலாறு பார்த்திங்கன்னா, 3 அதாவது வரதராஜ பெருமாள், ரங்கநாத பெருமாள், ஸ்ரீனிவாசனா 3 மூர்த்திகளையும் ஒரே இடத்துல ஒரே சன்னதியில் வச்சுருக்கதா இந்த கோயிலோட சிறப்பு அம்சம்னு சொல்கிறாங்க. அதனால தான் திருக்கச்சி நம்பி கோயில்ன்றாங்க. அவரை பற்றி பார்க்கணும்னா, இந்த கோயிலில் கண்ணன், ஆண்டாள், அப்புறம் வேற அறிவார்ந்தார் சன்னதிகள் பல சன்னதிகள் இருக்குது அப்படின்றாங்க. இவர் வைஷ்ணவ பரம்பரையில் பிறந்தவர் தான். நாதமுனி பேரன் ஆள வந்த அவரோட சீடனாகிய திருக்கச்சி நம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலை திருக்கச்சி நம்பியார் எப்படி கொண்டு வந்தார் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இவர் வீரராகவ செட்டியார் கமலையார்ன்றவங்களுக்கு 4வது மகனாக அவதரிச்சிருக்காரு. வணிக வியாபாரம் செய்கிறதுல இவருக்கு ஆர்வம் கிடையாது. அதனால் விஷ்ணு பகவானுக்கு தொண்டு செய்கிறதுல தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். பூவிண்டவள்ளியில் தனது வீட்டுக்கு அருகில் இருக்க ஒரு நந்தவனத்தை வச்சு அதில் இருக்க மாலைகளை தொடுத்து காஞ்சிபுர பெருமாளுக்கு, வரதராஜ பெருமாளுக்கு தினமும் நடந்தே போய் சாத்திட்டு ஆலவட்டை வீசிட்டு வருவார். நிறைய கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்காரு. அதனால் காஞ்சி வரதராஜ பெருமாள் நேரில் பேசுகிற பாக்கியம் பெற்று இவர் பெரிய மகானாக திகழ்ந்திருக்காரு அப்படின்றது வரலாறு. காஞ்சியை தொடர்ந்து திருப்பதிக்கும் ஸ்ரீரங்க பெருமாளுக்கும் சேவை செய்யும்படி இறைவனே சொன்னதுனால இவர் திருக்கச்சி நம்பி அங்கெல்லாம் போய் ஆலவட்டம் வீசிட்டு வந்திருக்காரு. இத்தகைய சிறப்பு வாய்ந்த வயதான காலத்தில் அவரால் தன்னால் செய்ய முடியலே, தொண்டு செய்ய முடியலே அப்படின்னு நினச்சி வருந்திய நேரத்தில் ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம் இங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு நினச்சி வருந்திய நேரத்தில் தான் இந்த 3 அவதாரத்தையுமே பெருமாள் ஒரே இடத்துல காட்சி தந்திருக்கார். எங்கன்னா திருக்கச்சி நம்பி முன்னாடி காட்சி தந்ததுனால அவர் அந்த கோயிலை அமைச்சு வழிபட்டுட்டு வந்திருக்காரு. மேலும் மாதந்தோறும் திருக்கச்சி நம்பியூரில் ஜென்ம நட்சத்திரமான மிருகசீரிஷம் நடைபெறும். அப்படி திருமண நட்சத்திரத்தில் கலந்து கொள்கிறவங்களுக்கு சனி பகவானால் ஏற்படும் எல்லா தீங்குமே விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி.